இந்த உலகம் பல மர்மமான விஷயங்களை உள்ளடக்கியது. உங்களுக்கு அருகிலேயே கூட பல மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கலாம். அந்த விஷயம் எல்லாமே மர்மமானதுதான்றது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நமக்கே தெரிய வரும். அதுலயும் ஒரு சிலர் இந்த மர்மமான விஷயங்கள் எல்லாமே வெளிநாட்டுல மட்டும்தான் நடக்குமான்னு கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிற மாதிரி தான் நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த 5 மர்மமான விஷயத்தை பத்தி தான் இன்றைய புரியாத புதிர் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சிக்கல் முருகன் கோவில். நாகை மாவட்டத்தில் சிக்கல்ன்ற ஊரில் நவநீதேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. இங்க முருகன் சிங்கார வேலவர்ன்ற பெயர்ல தனிச்சன்னதியில அருள்பளித்து வராரு. இந்த கிராமத்துல வசிஷ்டர் தங்கியிருந்த பொழுது காமதேனுவோட வெண்ணையால சிவலிங்க உருவம் செஞ்சு அதை பூஜை செஞ்சுட்டு வந்தாரு. பூஜையோட முடிவுல அந்த சிவலிங்கத்தை எடுக்க முயன்ற போது அந்த சிவலிங்கத்தை எடுக்க முடியாம சிக்கிக்குச்சு. அதனாலதான் இந்த ஊருக்கு பேரே சிக்கல்னு வந்துச்சு. ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விழா நடக்கும். 6 நாள் நடக்கும். இந்த விழாவில் 6ஆம் நாள் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கும். ஒவ்வொரு முருகன் கோவில்லையும் இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சிக்கல் முருகன் கோவில்ல மட்டும் சூரனை வதம் செய்வதற்கு முன்னாடி முருகன் வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது முருகன் உற்சவ சிலையிலிருந்து முத்து முத்தா வியர்வை சொட்டுவதை பார்க்க முடியும். இது எப்படி நடக்குதுன்னு மர்மமாவே தான் இருக்கு. இதற்கு சிறு கதைகளும் சொல்லுவாங்க. தன்னோட அம்மா கிட்ட இருந்து வேலை வாங்குறதுனாலதான் அவருக்கு வியர்க்கிறதாகவும் சொல்றாங்க. ஒரு சிலர் இது பன்னீர் துளிகள்னும் பூமாலையில உள்ள அந்த நீர்த்துளிகள் தான் அவர் முகத்துல படிஞ்சு அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்ததா தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவிலை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. ராஜராஜன் சோழன் கட்டிய இந்த கோவில் தான் தமிழகத்துக்கு மிகப்பெரிய அடையாளமாவே இருக்கு. ஆனா இந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு சிற்பம் குறித்த மர்மங்கள் இன்னும் விலகாம தான் இருக்கு. இந்தியாவிற்கு கப்பல்ல முதல்ல வந்தவர் வாஸ்கோ ட காமா. இவர் 1498ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு கேரள பகுதி வழியாக வந்தார்னு வரலாறு சொல்லுது. ஆனா இந்த கோவில் அதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த கோவிலில் உள்ள சிற்பத்துல பிரான்ஸ் அரசர் ராபர்ட் மற்றும் ஒரு சீன மனிதனின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதா கூறப்படுது. இதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இது அவர்களோட உருவம் தானான்றது தெரியல. ஆனா அவ்வாறான பேச்சு இன்னும் இருக்கு. போக்குவரத்தே வளர்ச்சி பெறாத காலத்துல ரஷ்ய மன்னர் குறித்து சீன மனிதர்கள் குறித்தும் எப்படி தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும்ன்றது ஆச்சரியமா தான் இருக்கு. அடுத்ததா ராமர் சேது பாலம். ராமாயண காலத்துல சீதையை தேடி இலங்கைக்கு சென்ற ராமன் வானரங்களை வச்சு, அதாவது குரங்குகளை வச்சு ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கு பாலம் கட்டினாருன்னு சொல்லுவாங்க. இந்த பாலம் தான் இப்ப ராமசேது பாலம்னு அழைக்கப்படுது. இந்த பாலம் நீருக்கடியில இன்னும் இருப்பதாகவும் சொல்றாங்க. இத ஆடம்ஸ் பாலம்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து எடுக்கப்படுற கற்கள் எல்லாமே நீரில் மிதக்கிறத நம்ம நிறைய வீடியோக்கள்ல பார்த்திருப்போம். ஆனா இந்த பாலம் உண்மையிலேயே ராமர் கட்டினதா இல்ல இடைப்பட்ட காலங்களில் கட்டினதான்றது மர்மமாவே தான் இருக்கு. ஏன்னா இந்த பாலத்தை ராமர் தான் கட்டினாருன்ற தகவல் எங்கேயுமே கிடையாது. அடுத்ததா நாச்சியார் கோவில் கல்கருடர். இந்த விஷயத்தை பற்றி நம்ம கேட்கும் பொழுது நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது இப்போவும் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, கும்பகோணத்தில் உள்ள நாச்சியார் கோவிலில் கல்கருடர் கோவில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்கே உள்ள கல்கருடர் சிலை உற்சவம் வரும் பொழுது குறிப்பிட்ட தூரம் செல்ல செல்ல அதனோட எடை அதிகரித்து கொண்டே இருக்குமா. முதல்ல 2 பேர் தூக்கக்கூடிய எடையில இருக்கிற இந்த சிலை வெளியே வர வர சுமார் 64 பேர் சேர்ந்து தூக்குற அளவுக்கு எடை அதிகரிக்கும்னு சொல்றாங்க. பின்னர் மீண்டும் உள்ளே செல்ல செல்ல அதோட எடை குறையும்னு, அது எப்படி சாத்தியம்னு சரியான புரிதல் இல்லாம தான் இருக்கு. அடுத்ததா மகாபலிபுரத்தில் இருக்கிற வெண்ணெய் உருண்டை. மகாபலிபுரத்தில் பாறையில் நிற்கும் ஒரு கல் எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரே இடத்துல அப்படியே இருக்கு. சுமார் 20 அடி உயரத்தில் இருக்கிற இந்த கல் 250 டன் எடை கொண்ட கல்லா இருக்கு. இந்த கல் 1200 ஆண்டுகளுக்கு மேலாக அதே இடத்துல நிற்குதுன்னு சொல்றாங்க. கடந்த 1908ஆம் ஆண்டு இந்த கல்லை அகற்ற யானைகளை வச்சு முயற்சி செஞ்சாங்க. ஆனா அதுல 1 இன்ச் கூட அந்த கல் நகரவே இல்லை. அது எப்படின்றது தான் இப்போ வரைக்கும் மர்மமாவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை 4 பேர்கிட்ட சொல்லணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.